அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவ சொந்தங்களே, இது ஆனந்த ஆன்மீகம் யூடியூப் சேனல். மேச ராசி சொந்தங்களுக்காக ஒரு அற்புதமான வெற்றிலை வழிபாடு சொல்ல போகின்றேன். உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும், நீங்கள் தொட்டது துளங்க வேண்டும், உங்களது எல்லா பிரச்சனைகளும் நீங்கி நீங்கள் நினைத்த வரம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்கான அற்புதமான வெற்றிலை பரிகாரம், அற்புதமான வெற்றிலை வழிபாடு இது. இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை மேசராசி சொந்தங்களுக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். என்ன அற்புதமான வழிபாடு அப்படின்னு சொன்னால், வெற்றிலை 2 வெற்றிலை 1 பாக்கு, இந்த எண்ணிக்கையில் செவ்வாய்க்கிழமை தோறும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி சுவாமிக்கு முன்பாக 2 வெற்றிலை 1 பாக்கு வைத்து, அந்த வெற்றிலையின் மீது மாம்பழம், ஒரு மாம்பழத்தை வைக்கலாம், அல்லது மாங்காய் வெற்றிலை மீது வைத்து நீங்கள் தூபதீபம் காட்டி வழிபாடு செய்தால், இது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க, நல்லதே நடக்கும். வெற்றிலை பாக்கு, அதன் மீது மாம்பழம் அல்லது மாங்காய் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். இந்த வெற்றிலை வழிபாடு அற்புதமாக நல்ல பலன்களை உங்களுக்கு தரும். நீங்கள் வழிபாடு முடித்துவிட்டு அந்த மாங்காய் அல்லது மாம்பழத்தை பிரசாதமாக வீட்டில் இருக்க அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொடுங்க. இந்த பூஜையின் போது ஏதேனும் மந்திரங்கள் சொல்ல வேண்டும் என்று நினைத்தால், உங்களுக்கு தெரிந்த எந்த தெய்வத்தோட மந்திரமும் சொல்லலாம். எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, ஈசனாக இருந்தாலும், பெருமாளாக இருந்தாலும், முருகனாக இருந்தாலும், விநாயகப் பெருமானாக இருந்தாலும், அம்பாளுடைய மந்திரமாக இருந்தாலும், எந்த மந்திரம் உங்களுக்கு தெரிந்தாலும் அந்த மந்திரத்தை சொல்லி செவ்வாய்க்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வெற்றிலையில் மாங்காய் அல்லது மாம்பழம் நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்யுங்கள். உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்கும். அன்பான ஆன்மீக சொந்தங்களே, மார்ச் 8ஆம் தேதி மாசி மகா சிவராத்திரி. நமது அறக்கட்டளையின் சார்பாக மாசி மகா சிவராத்திரி இரவு எப்படி பூஜை செய்ய வேண்டும் என்பதை சொல்லித்தரும் அற்புதமான வாட்ஸ்அப் குழு தொடங்கப்பட இருக்கின்றது. அந்த குழுவுக்கு பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. அதைப்போல் பணவசிய தவம், 48 நாட்கள் தவம் மேற்கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண நெருக்கடிகள் தீரும். அந்த தவம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை தனிப்பட்ட முறையில் நீங்கள் பயிற்சி எடுத்துக்கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள், அதனுடைய விளக்கத்தை தருகின்றேன். அன்பான மேசராசி சொந்தங்களே, இந்த வழிபாடு செய்யக்கூடிய செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக அன்னதானம் செய்யுங்கள். உங்களால் முடிந்த அளவுக்கு ஒருவருக்கோ, 2வருக்கோ, 3 பேருக்கோ அன்னதானம் செய்யுங்கள். நல்லது கூடுதலாக நடக்கும், கைமேல் பலன் கிடைக்கும். உங்களால் செய்ய முடியலைன்னா ஆனந்த ஒளி அன்னசேவா குழுவுக்கு செவ்வாய்க்கிழமை நாளில் அன்னதானத்திற்கு பங்களிப்பு செலுத்துங்கள், நிதியுதவி தாருங்கள். கூடுதல் நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களது அறக்கட்டளையின் வங்கி கணக்கின் மற்றும் கூகுள் பே, ஃபோன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது. இப்படி ஒவ்வொரு வழிபாடும் உங்களுக்காக பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த ஆனந்த ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான ஆன்மீக வழிபாட்டை சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.